என் தங்கப்பிள்ளையே, மனநிறைவை உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் இந்த வராகியானவள் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே உன் கைகளில் நீ விரும்பிய ஒன்று வந்து கிடைக்கப் போகின்றது. இந்த நல்ல செய்தியினை உனக்கு சொல்வதற்காகத்தான் உன் அம்மா இன்று அதிகாலையிலேயே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு அம்மாவின் வாக்கினை கேட்கத் தொடங்கு. என் குழந்தையே, ஒரு மாத காலம் முடிந்துவிட்டது. புதிய வருடம் பிறந்து ஒரு மாத காலம் முடிந்து அடுத்த மாதத்திற்குள் அடியெடுத்து வைத்து விட்டாய். இந்த மாதத்தில் நீ என்னென்ன தவறுகளை செய்தாய், என்னென்ன நல்ல விஷயங்களை செய்தாய் என்பதையெல்லாம் ஒரு சேர திரட்டி, நல்ல விஷயங்களை எல்லாம் அப்படியே தொடர்ந்தும் தீய விஷயங்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை இனிமேல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும் அம்மாவின் வாக்கினை கேள். நிச்சயமாக உனக்கு நல்ல வழி பிறந்துவிடும். தெய்வம் விட்டதே வழி என்ற நம்பிக்கையோடு கடவுளை சரணடைந்திருக்கின்றாய். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்க பழகு. தெய்வம் ஒரு நாளும் நல்லவர்களை கைவிட்டது கிடையாது. உன்னுடைய சூழ்நிலைகள் எத்தனை கடினமானதாக இருந்தாலும் இந்த காலம் அனைத்தையும் மாற்றிவிடும். அதுவரை நீ பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது என்பதனை அம்மா இன்று உனக்கு சத்திய வாக்காக தருகின்றேன். என் குழந்தையே, பறக்க வேண்டியது பறவையை மட்டும் கிடையாது, அடைபட்டு கிடக்கும் உன்னுடைய மனதும் தான். மனதிற்குள் ஆயிரம் கவலைகளை அடைத்து வைத்து உன்னுடைய உடலையும் ஒரு பொழுதும் நீ சித்திரவதை செய்யக்கூடாது. கவலைகளை கொஞ்சம் பறவை போல பறக்க விட்டு நீ மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் காரணங்கள் இல்லாமல் எதுவுமே நடப்பது கிடையாது. நடப்பதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய காரணத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காரணத்தை தேடி அலையாமல் அடுத்தது என்ன செய்யலாம் என்பதை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிரு. துன்பங்கள் வரும் பொழுது அது சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் வேதனை என்ற ஒன்று ஒரு நாளும் வராது. அந்த சோதனையில் இருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனிடம் எப்பொழுதுமே கையேந்தி வேண்டிக்கொள். காலம் கடந்தாவது அது ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக நடந்துவிடும். தர்மம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது. கஷ்டம் வரும் பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும். நீ ஏமாற்றப்பட்டாலும் மற்றவர்களை ஒரு பொழுதும் ஏமாற்றாதே. ஏனென்றால் அப்படி நீ மற்றவர்களை ஏமாற்றினாயானால் உன்னுடைய வாழ்நாளிலேயே அதனினுடைய பலனை நீ கண்டு விடுவாய். தெய்வ நம்பிக்கை ஒரு பொழுதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, மற்றவர்களின் மனதை அறிவதற்கு ஒரு நாளும் நீ முயற்சி செய்து கொண்டிருக்காதே. உன்னை பற்றிய பிறரின் புரிதல்களை ஒரு நாளும் உன்னால் மாற்ற முடியாது. அதனால் பிறரின் மனதை அறிய முயற்சி செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கையை ரசித்து நீ விரும்பி மகிழ்ச்சியாக வாழ பழகு. இந்த மனநிலை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் உனக்கு இருக்கின்ற எல்லா நாளுமே நல்ல நாட்கள்தான். என் தங்கமே, பேச்சு திறமை என்றால் என்ன தெரியுமா? சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டும் கிடையாது. தவறான வார்த்தைகளை பேசுவதற்கான ஒரு சூழ்நிலை வந்த பொழுதும் கூட உன்னுடைய மனது அதை பேசிவிட வேண்டும் என்று துடிக்கின்ற நேரத்தில் கூட நீ அந்த வார்த்தையை கட்டுப்படுத்துவதுதான் உன்னுடைய பேச்சு திறமை. என் தங்கமே, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் கனிவாக கேட்பதும் கருணையோடு கொடுப்பதும் உரிமையோடு ஒரு விஷயத்தை கேட்டு பெறுதலும், இந்த 3 விஷயங்களும் இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அந்த உறவுதான் தலைமுறை கடந்தும் தொடர்ந்து கொண்டே வரக்கூடிய உறவு என்பதை புரிந்து கொள். கருணை இன்னொருவரிடம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் உரிமையோடு ஒரு விஷயத்தை கேட்கக்கூட அவர்களிடத்தில் உன்னால் முடியாத பொழுதும்
அந்த உறவு ஒரு நாளும் உன்னோடு தொடர்ந்து வரப்போவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, கடந்து சென்ற எதுவும் மீண்டும் திரும்ப வருவது கிடையாது. அதிலும் குறிப்பாக இந்த காலம். என் தங்கமே, இழந்துவிட்ட ஒன்றை மீண்டும் திரும்ப பெற முடியாதது என்ன தெரியுமா? இந்த காலத்தை போல நல்ல பெயரும் தான். நெஞ்சில் நிலைப்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த அந்த இனிமையான நினைவுகள் மட்டும்தான். இறுதியாக உன்னோடு உடன் வருவது நீ செய்த நன்மையும் நீ செய்த தீமையும் தான். நல்ல பெயரை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நீ எத்தனை முயற்சிகளை செய்தாலும் அதை மீண்டும் பெறுவதற்கு பல நாட்கள் ஆகும் என்பதை புரிந்து கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கிருக்கின்ற பெயரை நீ இழக்காமல் சந்தோஷமாக இருந்து விட்டாலே போதும். என் தங்கமே, எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று யோசிக்கின்றோமே தவிர எந்த விதங்களில் எல்லாம் செலவினை குறைக்கலாம் என்று ஒரு பொழுதும் யோசிப்பது கிடையாது. நீ அதை யோசிக்க ஆரம்பித்தால் பணம் உன் கைகளில் எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும். தேவைகளை குறைத்தாலே உன்னிடத்தில் எதையுமே உன்னால் நிலைக்க வைக்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, விதி என்று சொல்கின்றோம், கர்மா உன்னை தொடர்ந்து வருகிறது என்று சொல்கின்றோம். என் குழந்தை, இந்த இரண்டிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? பள்ளிக்கு செல்ல முடியாத ஒருவன் கல்லூரிக்கு முதலாளி நிச்சயமாக ஆகிவிடலாம். ஏனென்றால் அது விதி. ஆனால் ஒருபொழுதும் அவனால் அந்த கல்லூரியில் வகுப்பு எடுக்க முடியாது. அதுதான் அவனினுடைய கர்மா. என் தங்கமே, இந்த இரண்டிற்கும் இருக்கின்ற வித்தியாசம் தெரிந்து கொண்டால் ஒரு நாளும் நீ எதை நினைத்துமே வேதனைப்பட மாட்டாய். என் தங்கமே, இந்த நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கு விருப்பமான எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை அடைவதற்கு நீ துணிந்து செயல்படு. நினைத்ததை முடிக்காமல் எப்பொழுதுமே பின்வாங்க நினைக்காதே. ஒரு விஷயத்திற்கு மீது ஆசைப்பட்டு விட்ட பிறகு அந்த விஷயத்தை பெறும் வரை உன்னுடைய மனது தெளிவாக இருக்க வேண்டும். இது நமக்கு வேண்டும், இது கட்டாயம் நமக்கு வேண்டும் என்கின்ற உறுதி உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு உறுதியோடு ஒரு பொருளையோ ஒரு உயிரையோ ஒரு தொழிலையோ நாடி செல்கின்றாயோ அதை கட்டாயமாக நீ பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, முயற்சிகளை ஒரு நாளும் கைவிடாமல் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது எல்லாமே தெய்வத்தின் அன்போடும் அருளோடும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னமும் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது எல்லாம் ஒரு நாள் உன் கைகளை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கையில் இனி எந்த விதமான துன்பங்களும் உனக்கு இருக்காது. காயங்களை அதிகமாக கண்டிருக்கலாம், துன்பங்களை அதிகமாக சந்தித்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாமே ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமான சந்தோஷத்தை நிரந்தரமாக பெற்று தருவதற்காக வந்தது என்பதனை புரிந்து கொண்டால் என்றுமே உனக்கு மன நிம்மதி மட்டுமே நிலைத்திருக்கும். சந்தோஷமான நேரத்தில் என் குழந்தை சந்தோஷத்தை விட்டுவிடாதே. கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் நீ எதையெல்லாம் காண்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கான மனநிலையை மாற்றுவதற்காக வந்தது என்பதை புரிந்து கொண்டு கஷ்டத்திலும் சந்தோஷத்தை அனுபவிக்க பழகு. நீ தெய்வத்தினுடைய குழந்தை அல்லவா? தெய்வத்தின் அன்பையும் அருளையும் தினமும் பெறுவதற்காக எப்பொழுதுமே காத்து நிற்கின்ற பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தினம் தினம் நல்லதை மட்டுமே உன் அம்மா கொடுப்பாள் என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளையும் நீ நல்ல நாளாக தொடங்கு. என்ன நடந்தாலும் முடிவில் வெற்றியை உனதாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் அம்மா என்னுடைய பொறுப்பு என்பதை புரிந்து கொண்டு என் குழந்தை, என்ன நடந்தாலும் நான் உன் கரம் விடமாட்டேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட தள்ளி நிற்க மாட்டேன். இதை மனதிற்குள் புரிதலோடு நீ இன்று செய்ய நினைக்கின்ற செயலை சரியாக செய்து
இந்த வராகி என்னுடைய அன்பையும் முழுமையாக பெற்றுக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.